الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال وقال أيضا إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها وقال أيضا سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله قال فيه ورجل قلبه معلق بالمساجد. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மகத்தான பேரருளால் இந்த ஜும்மா தொழுகைக்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த கூட்டத்தை அவனால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமாக ஆக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல் குர்ஆனுடைய இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். 24வது அத்தியாயம் 36வது வசனம், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வயுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு. இல்லங்களிலே, அந்த இல்லங்களிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயரை துதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் உங்களுக்கு அனுமதி தருகின்றார். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் துதிபாடி கொண்டிருக்க வேண்டும், போற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய பள்ளிவாசல் இறையில்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துடைய உச்சகட்டமாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தாக வருகிறார்கள். மக்காவில் இனிமேல் பிரச்சாரம் செய்ய முடியாது, வாழவும் முடியாது என்ற ஒரு நிர்பந்தமான நிலையில மதீனாவுக்கு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மதீனாவிற்கு வந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக செய்த செயல் அங்கே ஒரு பள்ளிவாசலை முதலாவதாக உருவாக்கியதுதான். காரணம் என்ன? மதீனாவுடைய மக்கள் அனைவரும் அல்லாஹ்வை நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய போதனைகளை தினசரி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்கள் தடையில்லாமல்
நிம்மதியாக அமைதியை தேடி வரும் இடமாக நினைத்து கொண்டு ஒரு பொது இடத்திற்கு வர வேண்டும். அந்த இடம் யாருக்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் அனைவருமே வரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அங்கே அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும், அவன் துதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதுதான் மைய கொள்கையாக அமைத்துக் கொண்டு பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள். முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் வழியில, மதீனாவிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள், குபா என்ற இடத்துல ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி அங்கு தங்கியிருக்கக்கூடிய நாட்களில் அங்கே இறைவனை போற்றியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது பள்ளிவாசலாக மதீனாவில் வந்து என்ன செய்கிறார்கள், மஸ்ஜித் நபவியை உருவாக்குகிறார்கள். எதற்காக வேண்டி இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல் என்பது அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. இன்னும் ஒரு படி மேலே ஏறி சொல்வது என்று சொன்னால், அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனதிலும் இருக்க வேண்டும். இது எனக்கு சொந்தமானது, இது உனக்கு சொந்தமானது என்ற ஒரு தனி உரிமையை யாராவது காட்டினார்கள் என்று சொன்னால் அங்கே பள்ளிவாசலுடைய நோக்கம் வீழ்ந்து விடுகிறது. பள்ளிவாசல் என்பது எதற்காக வேண்டி உருவாக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை விட்டும் வெளியேறி விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பரக்கத்தாக பள்ளிவாசல்கள் நம்முடைய ஊர்களில நிறைந்திருக்கிறது. ஆனால் அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லோராலும் சென்றுவிட முடியுமா என்று கேட்டோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த பள்ளிவாசலுக்கு நம்மால் செல்ல முடியாது, இந்த பள்ளிவாசலுக்கு நம்மால் செல்ல முடியாது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையில பள்ளிவாசல்களை பற்றி ஒரு அளவுகோல் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வரமாட்டார்கள், அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு எல்லோரும் போக மாட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு ஒரு தனி உரிமை உணர்வை பள்ளிவாசலுடைய பிரச்சனையை நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பெயர் அங்கே போற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும், காலையிலும் மாலையிலும் அவன் துதிக்கப்பட வேண்டும் என்றுதான் பள்ளிவாசலுடைய நோக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் பெரிய கைசேதத்து குறித்தான ஒரு விஷயம், பல ஊர்களில பல இடங்களில பள்ளிவாசல்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய கௌரவத்தையும் அந்த பகுதி மக்களுடைய ஆற்றலையும் ஆளுமையையும் வெளிப்படுத்துவதற்காக பள்ளிவாசல்கள் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது நாம் வேதனையோடு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயக்கங்களுக்கென்று தனித்தனி பள்ளிவாசல்கள் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய கட்சிகளுக்கென்று தனித்தனி பள்ளிவாசல்களை நாம் பார்க்கிறோம், சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்கள் என்று ஒரு பிரிவை பார்க்கிறோம், தௌஹீது மக்களுடைய பள்ளிவாசல்கள் என்று இன்னொரு பிரிவை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைக்கு ஏற்ப, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு ஏற்ப அவர்கள் பள்ளிவாசலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அடையாளம் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடிப்படை கொள்கைகளிலே வித்தியாசப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை கொள்கையிலே வித்தியாசப்பட்டு வெவ்வேறு பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் அதிலே ஒரு நியாயம் என்று நாம் சொல்லலாம். இது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்று முடித்துவிட்டு எல்லோருமே செல்லலாம். ஆனால் அடிப்படை கொள்கைகளிலே வித்தியாசம் இல்லாமல் அந்த வெளிரங்கமான சில பிரச்சனைகளிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அடிப்படை பிரச்சனைகளிலே அனைவருமே ஒன்றாக இருந்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பள்ளிவாசலை நமக்கு மத்தியில பங்கு போட்டு கொண்டிருக்கிறோம். இது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒரு ஜமாத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டால் முதலாவதாக அந்த பிரிந்து விட்டவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா, அந்த ஜமாத்திலேயே இன்னொரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரிதான், அதுதான் இருக்குது.
அவர்களுடைய பொருளாதார வலிமையை அங்கே காட்டுவார்கள், அவர்களுடைய குடும்ப வலிமையை அங்கே காட்டுவார்கள், அவர்களுடைய இதர ஏதேனும் வலிமைகள் இருந்தால் அங்கே காட்டிக்கொண்டு அந்த வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய இல்லங்களை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி, மக்களை தங்களுடைய பள்ளிவாசலுக்கு வரவழைப்பதற்காக வேண்டி, மக்களுக்கு கவர்ச்சிகரமான எதை சொன்னால் இங்கே மக்கள் வருவார்களோ அதற்கு ஏற்ப சில நிகழ்ச்சிகளை கூட பள்ளிவாசலிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் என்ற பெயரால் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில கிராமங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் என்ற பெயரில என்னென்னவோ காரியங்கள் நடக்கிறது. உச்சகட்டமாக சில கிராமங்களிலே நாம் பார்ப்போம் என்றால், இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி என்ற பெயரில் கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கச்சேரியில பாடக்கூடிய பாடல்கள், அந்த பாடல்களை நாம் அதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ராகங்கள், இவைகள் அனைத்துமே எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். கொண்டாடுவது மீலாது நபி, நபி அவர்களுடைய பிறந்த தினம். ஆனால் அங்கே கொண்டாட்ட நிகழ்ச்சி நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், சினிமா கலாச்சாரத்தில் கொண்டு போய் விடுகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த கொண்டாட்டத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அந்த ஊருடைய நிர்வாகிகள், அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் தான் என்ன செய்கிறார்கள்? இது போன்ற கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண பாமரனுக்கும் கூட தெரியும் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று. இடையில ஒரு செய்தியை நினைவூட்டிக் கொள்கிறேன். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கோட்டைப்பட்டினமோ அல்லது கோட்டை குப்பமோ என்று எனக்கு பேரு சரியாக தெளிவாக இல்லை. ஆனால் நடந்த நிகழ்ச்சி ஃபேஸ்புக்கில் எல்லாம், வாட்ஸ்அப்புகள் எல்லாம் பரவலாக வந்தது. அங்கே ஒரு கந்தூரி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த கந்தூரி விழாவில் கச்சேரி நடத்தப்படுகிறது. பழிச்சென்று இந்த கச்சேரியில பாடிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் முஸ்லிம்கள் கூட கிடையாது. சினிமா இசை பாடக்கூடியவர்கள், சினிமாவிலே பாடக்கூடியவர்களை கொண்டு வந்து அங்கே கச்சேரி நடத்தப்படுகிறது. அவர்கள் ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். எதிரே நம்முடைய மக்கள் அனைவருமே இஸ்லாமிய சின்னமாகிய தொப்பிகளை அணிந்து கொண்டு ஆண்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பெண்கள் புர்கா அணிந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில தலைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது, உடல் ஆடிக்கொண்டிருக்கிறது, கைகள் தட்டி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியுடைய நிர்வாகிகள் சில நாட்களிலே பள்ளிவாசலிலே கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி, அந்த கல்லூரி நிகழ்ச்சிக்காக வேண்டி நடத்தப்பட்ட வரவு செலவு கணக்குகளை போடும் பொழுது 22 லட்சம் ரூபாயை இந்த கச்சேரிக்காக வேண்டி, அதோடு சார்ந்த நிகழ்வுகளுக்காக வேண்டியும், வீடியோ எடுப்பதற்காக, ஆடியோ எடுப்பதற்காக என்று அந்த வகைகளை எல்லாம் குறிப்பிட்டு கொண்டு போட்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரிக்காக செய்யப்பட்ட இதர செலவுகள் அதற்கு அடுத்த சில லட்சங்கள். கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். பெரிய ஆதாரங்களை எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமான பாமரத்தனமான அறிவு இருந்தாலே போதும். இவ்வளவு செலவு செய்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நிகழ்ச்சியை நடத்துவதனால் யாருக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த ஊருடைய பள்ளிவாசலிலே தான் அது இந்த இசை கச்சேரி நடத்தப்பட்டது என்ற அந்த கணக்கு வழக்கு பட்டியலும் போடப்படுகிறது என்று சொன்னால், அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய லட்சணம் எந்த லெவல்ல, எந்த அளவுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசலை வைத்துத்தான் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிவாசலை வைத்துத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அவர்களால் ஒரு மொத்தமாக ஒரு இடத்திலே சேர்ந்து பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒரே இடத்துல இருக்க முடியவில்லை. அது போன்ற ஒரு சூழ்நிலையில சில காலமாக அர்க்கம் என்பவருடைய வீட்டிலே ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்த வேகத்திலேயே அவர்களால் பகிரங்கமாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடிகிறது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று வரும் பொழுது முதல் கட்டமாக அந்த மக்கள் அனைவரையுமே
ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாகத்தான் பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். இன்னமா யாபூர் மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான். இன்னமா யாபூர் மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருப்பார்கள், மறுமை நம்பியவர்களாக இருப்பார்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு இலக்கணம் விட்டு அவர்களுடைய தன்மை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். இது போன்று கச்சேரி நடத்தக்கூடியவர்கள், இது போன்று கந்தூரி நடத்தக்கூடியவர்கள், இது போன்று மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தன்னுடைய ஜமாத்தோடு மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதிகமான மக்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்ன பிற கலாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எப்படி நாம் அங்கீகரிப்பது? அதை எப்படி புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் மௌலிது ஓதப்படுகிறது, மீலாதுல்லா நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிடுவதற்கு நம்மளே யாருக்குமே தகுதி கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உயர்த்தி குர்ஆனிலே பதிந்து விட்டார். இன்னக்கல் அலா ஹுலுகின் அதீம், நீங்கள் உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர், உயர்ந்த குணங்களுக்கு உரியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன இந்த சிறிய வாக்கியம் ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தாலும் போற்றினாலும் கூட இந்த ஒரு வாக்கியத்திற்கு ஈடாகாது, இணையாகாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் அது, உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் என்று. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குத்தான் அந்த அறிவு இருக்கிறது என்ற பெயரில, நமக்குத்தான் மிகவும் அல்லாஹ்வுடைய தூதரை மிக அதிகமாக போற்றுவோம் என்ற பெயரில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சில பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடல்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் மௌலிது என்ற பெயரால். சரி, ஓதுறீங்கள, அதை நீங்க உங்களுடைய வீட்டுல ஓதுறீங்களா, அல்லது உங்களுடைய கடைகள்ல ஓதிக்கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய சங்கங்கள்ல ஓதிக்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. எதை பயன்படுத்துறாங்க? மௌலிது ஓதுனா நிறைய மக்களை கவரலாம் என்ற அடிப்படையில பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு பள்ளிவாசல்லையுமே மௌலிது நடத்தி கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யாபூர் மசாஜித் அல்லாஹி வன்னல் மசாஜித் இல்லா ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹ், அந்த பள்ளிகளிலே அல்லாஹ்வோடு நீங்க வேற யாரையுமே அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மௌலிது ஓதி கொண்டிருக்கிறோம். மௌலிது வாசகம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அது அதை விட கேவலமாக இருக்கு. எப்படி வருது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறேன் என்ற பெயரில அந்த கஃபாருல் ஹதாயா ஒரு துனூபில் மூபிகாத் என்று மௌலிது பைத்துல ஒரு ஆக வருது. எங்க உட்கார்ந்து ஓதுறாங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் யாரு? கஃபார், கஃபூர். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மாபெரும் மன்னிப்பை உரியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நெடுக சொல்லிக் கொண்டிருக்கிறான் தன்னை பற்றி. ஆனால் இவர்கள் மோதக்கூடிய மௌலிதுல யாரை பற்றி சொல்லப்படுகிறது? அந்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் நீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த வரிகளிலே சொல்லப்படுகிறது. ஒரு துனூபில் மூபிகாத்தி, பெரும் பெரும் பாவங்களை நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள். தவறுகள் என்று சொன்னால் சாதாரண தவறுகள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், பெரும் பாவங்களையும் கூட மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று அந்த மௌலிதுடைய வரிகள் வருகிறது. அந்த சத்தாரல் மசாவி என்று அப்படி போகிறது. தீவைகளை எல்லாம் நீங்கள் மறைக்கக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது மௌலிது வரி. அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லக்கூடிய சமயத்தில் நான் முழுமையாக அதே தலைப்பிலே பேசுவேன் என்று நினைத்து விடாதீர்கள், சற்று நினைவூட்டுவதற்காக கூறுகிறேன். இன்னொரு தரப்பில சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாரது என்று. நீங்க எல்லாம் குர்ஆனை படிக்கக்கூடியவங்க, குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் வானங்கள் பூமியுடைய பேரொளியாக இருக்கிறான் என்று தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த மௌலிதுடைய வரிகளில வருகிறது, அந்த ஷம்சுன் அந்த பதருன் அந்த நூறுன் ஃபௌக நூரின். அந்த ஷம்சுன் நபியே நீங்கள் சூரியன், அந்த பதருன் நபியே நீங்கள் சந்திரன், அந்த நூறுன் ஃபௌக நூர் நபியே நீங்கள் நூறுகளுக்கு மேலான நூர். அதாவது அந்த கவிதை பாடக்கூடிய அந்த மௌலிதை உருவாக்கியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பிலே மிகைத்து போய்
எந்த வார்த்தையை சொல்வது என்று தெரியாமல் அவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறார்? அந்த சம்சம், நீங்க சூரியன். சூரியன் சொல்லியாச்சுன்னா, சூரியன்ல பட்ட பகல்ல சூரியன் வந்தாச்சுன்னா அது எரிச்சலா இருக்குமே, வெயில் அடிக்குமே, உஷ்ணமா இருக்குமே. ரசூலுல்லாஹ் போய் உஷ்ணம் அடிக்கக்கூடிய ஒன்றை ஒப்பிட முடியுமா? அதனால அவர் என்ன செய்யறார்? அடுத்தவள வார்த்தை கொஞ்சம் நளினப்படுத்தி அந்த நூல், அந்த சம்சன், அந்த பதுருன், நீங்கள் நிலா, நிலா என்று, சந்திரன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சந்திரன் என்று குறிப்பிட்டால் எப்பொழுது சந்திர ஒளியை தருவதில்லையே, அதுவும் ஒரு சில நேரங்களிலே மறைந்து விடுகிறது, ஒரு சில நாட்களிலே சுத்தமாக மறைந்து விடுகிறது, அதுவும் பொருத்தம் இல்லை. அப்ப நான் எதை கொண்டுதான் வர்ணிப்பது எங்களுடைய தூதரை? அந்த நூறு ஃபௌகநூர், நீங்கள் நூறுகளுக்கெல்லாம் மேலான நூறு, நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி, நீங்கள் சூரியனுக்கும் மேல, நீங்க பத்ரி சந்திரனுக்கும் மேல, நீங்க வேற என்ன வெளிச்சமாக நினைத்துக் கொண்டு அதுக்கும் மேல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த வாசகத்தை நீங்கள் உபயோகித்து அதற்கு இதெல்லாம் பொருத்தமான வாசகமா என்று கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை போதிப்பதற்காக வந்தார்கள். மௌலித் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதரை போற்றுகிறேன் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கேலி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய தூதுவத்தையை நீங்கள் துச்சமாக மதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். லா துதுரூனி கமா அத்தரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசாவை, இயேசுவை, மரியமுடைய மகன் ஈசாவை உயர்த்துவதை போன்று என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அவர் தேவகுமாரங்கிறான். அவங்கள ஒரு குரூப்பு கருத்தரே என்று சொல்லுது, இன்னொரு குரூப்பு தேவ மைந்தன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த தூதரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புகழ்கிறேன் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள்? தேவனாக மாற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சல் பெறுகிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக அடையாளம் காட்டி இதை போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். நம்மள யாரு அதை பத்தி கவலைப்படுறோம்? நம்மள யார் அதை பத்தி கவலைப்படுறோம்? வாசகங்களை பற்றி, நம்ம புகழ்கிறேன் என்ற பெயரால் சொல்லப்படக்கூடிய வாசகங்களை பற்றி என்ன செய்யறதில்லை, கவலைப்படுறதில்லை. அதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி மஜ்லிஸ்ல ஏறி நின்று பேசும் பொழுது ஒரு அறிஞர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. மேடையில் இருக்கக்கூடியவருக்கு நன்றாகவே தெரியும் இவர் பேசுறது அத்தனையுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் மிகைத்து பேசுகிறார். இந்த மௌலிதுடைய வாசகங்களை போட்டு மிகைப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். மேடையில் அடுத்து பேசக்கூடியவருக்கு அது சரியில்லைன்னு நல்லாவே தெரியும், ஆனா சொல்றது இல்லை. அவர் தன்னுடைய பேச்சின் போது இதெல்லாம் சரியில்லை, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றது கிடையாது. காரணம், அந்த இடத்துல அது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா நாம சட்டக்காரனாக மாறுவோம் என்ற ஒரு தற்காப்புணர்வு தான் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு காலையில நம்முடைய சகோதரர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆலிம்சா அழகா சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் தவறுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆலிம்சா, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும் சகோதரரே, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், அனுகூலங்கள் எங்களுக்கு விடுபட்டு போய்விடக் கூடாது என்பதிலே தான் நாங்கள் என்ன செய்ய கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க யதார்த்தமான நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசாவை புகழ்ந்ததை போல நீங்க புகழாதீங்க சொன்னதோடு நிறுத்தியிருந்தா கொஞ்சம் குறைச்சி புகழலாங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும் தானே? கொஞ்சம் கரெக்டா பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாசகம் தான் முதல் வாசகத்தை விட மிக முக்கியமான வாசகம். இன்னமா நான் அப்துஹு வ ரசூலுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், அப்து வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த வாசகத்தை சொல்லும் போது இன்னமான ரசூலுஹு வ அப்துஹு என்று சொல்லல. இன்னைக்கு நம்முடைய மக்கள் என்ன செய்யறாங்க? புகழ் என்ற பெயரில் ரசூலுல்லாஹ் அப்து என்பதை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார் தான் என்பதை மறந்துவிட்டு என்ன செய்யறோம்? அந்த கஃபார் ஹத்தாயா என்று அல்லாஹ்வுக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய பண்பை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சிந்தனை கடுகளவுக்கு கூட, அணுகளவுக்கு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமான அப்துஹு, தன்னுடைய பணியை முதன்மைப்படுத்தவில்லை, தன்னுடைய யதார்த்தத்தை அங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இயல்பாக தன்னுடைய நிலை என்ன? அப்து,
அல்லாஹ்வுடைய அடிமை நான், அல்லாஹ்வுடைய அடிமை நான், அல்லாஹ்வுடைய அடிமை நான் என்று தன்னுடைய இயல்பான யதார்த்தமான பணி எதுவோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறார்கள் வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னக்கல அலா குலத்தின் அலீம், நீங்க உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் சொல்றான். அதோடு மட்டுமல்ல, லகது கானலக்கு ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை எப்படி நமக்கு சுட்டி காட்டுறான்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே அவர்கள் தான் முன்மாதிரி, வேற யாருமே வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த வாசகத்துல முடிச்சு போகுது. குர்ஆன்ல ஒரு இன்னும் பல இடங்கள்ல சொல்லும் பொழுது, நீங்க பேசுனீங்கன்னா உமாயத்து தாலிலாவா இல்ஹு இல்லா வஹீ யூஹா, எல்லாம் நான் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க தூதரை பற்றி சொல்லும்போது, ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார், தன்னுடைய இஷ்டம் போல பேச மாட்டார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அளவெடுத்ததாக இருக்கும். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட வஹீயுடைய வார்த்தைகளாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண் பார்வை பற்றி சொல்லும் பொழுது, அவர் எதை பார்க்கிறாரோ அதே வருஷம் ஒரு காலமும் பொய்யாக உரைக்க மாட்டார் என்று அவருடைய கண்கள் பாதுகாப்பு பெற்றது. அது உண்மையைத்தான் பார்க்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் போற்றுங்கள் என்று இந்த அடிப்படை இப்போ நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமே அது போன்று போற்றுங்கள் என்று சொல்லுகிறானா? இல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை போற்றும்படி அல்லாஹ் நமக்கு அங்கேயும் ஒரு வழிகாட்டி தந்து விடுகிறார். நீங்க மௌலிதுன்னு சொல்லி ராகத்தை போட்டு அதுல சினிமா பாட்டு பெட்ட போட்டு அதுல கோஷ்டியா இருக்கக்கூடியவங்க எந்த கோஷ்டி அழகாக ஓதுன்னு சொல்லி போட்டி போட்டு பள்ளிவாசல்களில சினிமா தரமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோமே, அன்புக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய தோழரை பற்றி மிக அழகாக சொல்லிவிட்டார். எப்படியெல்லாம் பண்புக்கு உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிவிட்ட பிறகு அவரை போற்றக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்படுகிறது என்னுடைய உள்ளத்திலே. நான் அவரை மதிக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், இயல்பாக எனக்கு ஏற்படுகிறது, ஏற்படத்தானே செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை காண்பித்து நீங்க தூதருக்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கு காலையில சுபஹ் தொழுதிருப்பீங்க, காலையில இருந்து இப்ப ஜும்மாத்துக்கு வந்திருக்கிறீங்க. இவ்வளவு நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 7 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். இந்த 6 மணி நேரத்துல உங்கள யாராவது எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொல்லி இருப்போம் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிக ஸலவாத்து சொல்லும்படி நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லித் தரப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அது என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா எனக்கென ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக மற்ற நாட்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள நிறைய பேர் இங்க இருக்கிறீங்கள, கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்க எத்தனை பேர் ஸலவாத் சொல்லணும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் அவனுடைய வழக்குகள் எல்லாருமே என்ன செய்றாங்க, அல்லாஹ்வும் தன்னுடைய இந்த பணியில இந்த புகழ்ச்சியில அல்லாஹ்வும் தானும் சேர்ந்து சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு கடந்து போயிட்டா பரவாயில்லை. உங்களை கூப்பிடுறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அந்த வசனத்துடைய தொடர்ச்சி. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிறான். கைடு பண்ணிட்டான். போல்ந்ததும் அல்லாஹ். அப்படி போலக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய உங்களுடைய மன எழுச்சிக்கு, உற்சாகத்திற்கு, தூதரின் மீது நாம் காட்டக்கூடிய அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு வழி இல்லையே என்று நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அதுக்கு நானே வழி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வழியை நானும் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வழக்குகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸலவாத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். வேற என்னங்க வேணும்? வேற என்னங்க வேணும்?
ஒரு விஷயம், எந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லமாக அல்லாஹ்வுக்கு பற்றியே போற்ற விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்கக்கூடாது என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த பள்ளிவாசலையே தன்னுடைய அற்பத்தனமான சிந்தனைகளுக்கு பயன்படுத்தி விட்டால், அந்த பள்ளிவாசலையே தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தி விட்டால், ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பள்ளிவாசல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுமா? அதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊர்ல நடக்குதான்னு நான் கேட்கிறேன். தயாரா இல்லை. எங்கள் ஊர்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது, சொல்ல வேண்டி இருக்கிறது. அதன் காரணமாக இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட இந்த பாபரி மஸ்ஜித் அன்றாட 5 நேர தொழுகைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருந்ததா என்று சொன்னால், சுமார் பல பல ஆண்டுகளாக அங்கே தொலை வைக்கப்படவில்லை என்பதையும் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இமாம் வந்து என்ன செய்வாரு, ஒவ்வொரு வக்துக்கும் வந்து தொழுதுட்டு போவாருங்கிற அளவுக்கு தான் அந்த பள்ளிவாசலுடைய நிலை இருந்தது. அந்த பள்ளிவாசலை கை வச்சா நாம வளர்த்தலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் முயற்சி செய்தது. வன்முறை தலைவிரித்து ஆடியது. இந்தியா முழுக்க பிரச்சனை ஏற்பட்டது. கடைசியில் அந்த பள்ளிவாசல் இல்லாமல் ஆக்கப்பட்டு அங்கே வேறொரு கட்டடம் என்ன புதிதாக உருவாக்கப்பட்டு அதை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படணும்னா, நம்மை நாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்கள் கை வைக்கக்கூடிய இடம் வழிபாட்டு தலம் தான், பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசல்ல நாம எதுவரைக்கும் உயிரோடு அந்த பள்ளிவாசல்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமோ, அது வரைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும், பாதுகாப்பான சமுதாயமாக இருக்கும், உயர்ந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கும். பள்ளிவாசல் பாழடைந்து விட்டதா? பள்ளிவாசல் பராமரிக்கப்படவில்லையா? பள்ளிவாசலுக்கு சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதா? பள்ளிவாசல்களில் சண்டை சச்சரவுகள் நடத்தப்படுகிறதா? பள்ளிவாசலிலே கோஷ்டி பூசல் இருந்து கொண்டிருக்கிறதா? பள்ளிவாசலிலே கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறதா? பள்ளிவாசலில் இதர வீணான கலாச்சார வீணான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த பள்ளிவாசல் அதை வைத்து அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம், அந்த சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக வீணாக போய்விடும் என்பதுதான் பாபரி மஸ்ஜிதும் நமக்கு சமீப கால உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது போன்றுதான் இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு நம்மை கொண்டு செல்வதற்கு வேறு விதமான பிரச்சாரங்கள் எல்லாம் தேவையில்லை, பள்ளிவாசலை கொண்டு வந்து நடத்துறாங்க. இந்த மௌலிது நடத்தக்கூடியவங்களே சொல்லி பாருங்களேன், என் வீட்டில் வச்சு நடத்தி பாருங்களேன், ஏன் ஒரு சங்கத்தை ஒரு மேடையை போட்டு நடத்தி பாருங்களேன், ஏன் அதை ஓதுறதுக்கு பள்ளிவாசலுக்கு நீ வர்றீங்களே, அந்த மௌலிதை ஆரம்பிச்சு தந்தவங்க அந்த கஃபார் கத்தாயா மூபி காத்தின்னு சொல்லி எழுதி தந்தாரே, அவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? நானும் தேடி பார்க்கிறோம், நிறைய பேர் தேடி பார்த்தாச்சு, யாருன்னு தெரியல. ஒரு வரலாறற்றவர், ஆதாரமற்றவர். அவர் ஒரு கவிதையை பாடியிருக்கிறார். எந்த திட்டத்திலே பாடினார்களோ தெரியவில்லை. 2வது ஹிஜ்ரி 600 மௌலிதுகள் மீலாதுகள் பரவலாக ஏற்பட்டு விட்டது. ஹிஜ்ரி 300 சில்லறையில கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட ஆரம்பித்தது என்று இந்த மௌலிதுகள் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுவதற்குண்டான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆரம்பிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மௌலிது பழக்கத்துல இல்லை. இது பழக்கத்துக்கு 400 வருஷங்கள் தான் ஆச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்றாங்க. எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? அந்த ஹிஜ்ரி 300க்கு பிறகு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில எதனால ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அன்புக்குரியவர்களை விரிவாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த சமயத்துல இஸ்லாமிய உலகை பரவலாக பல நாடுகளுக்கு அப்படி பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர், ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு விதமான குடும்பங்கள் என்ன செய்கிறது, இஸ்லாமத்தின் முஸ்லிம் நாடு என்ற பெயரில் ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்பாசியாக்கள், உமையாக்கள், உஸ்மானியர்கள் என்று பல்வேறு சல்ஜூக்கியர்கள் என்று பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருமே தங்களுடைய அரசாட்சி தான் மேலானது, மற்றவர்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நிலையில தங்களுடைய அரசை வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி, பரவலாக்குவதற்காக வேண்டி அவர்கள் செய்த சிந்தனையில அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை போன்று, பக்கத்து நாடுகளில் இருந்த கிறிஸ்தவர்களை போன்று, நசாராக்களை போன்று, அதாவது யூதர்களை போன்று அவருடைய மத ரீதியான நிகழ்ச்சிகளாக கொண்டாட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள், அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே அது போன்ற கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தது. அந்த நிகழ்வு முஸ்லிம் மன்னருடைய காலத்திலேயே அவருடைய நாட்டில் நடந்தது. முஸ்லிம் மன்னர்கள் ஆய்வு செய்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள்.
மக்களை திசை திருப்பதற்கு, நாம் பண்ணக்கூடிய அநியாயத்தின் பால் மக்கள் எதிர்த்து நின்று அவர்கள் புரட்சி பண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் எல்லாம் அந்த போன்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. மக்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது அத்தனையுமே இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, கொண்டு வரப்பட்டு சாதாரணமாக மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கலாச்சார நிகழ்ச்சிகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவை தவிர இதர சவுதியுடைய இதர பகுதிகளில உலக டான்சர்கள், உலக அழகிகள் பூராமே வந்து டான்ஸ் ஆடக்கூடியதாக வருடத்திற்கு 4-5 நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறவன் அதனால் ஏற்படக்கூடிய கிளர்ச்சியிலே அவர்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்குமே தவிர அந்த ஆட்சி சரியாக நடக்கிறதா, இஸ்லாமிய அடிப்படையில் போகிறதா என்பதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டார்கள். அது போன்ற நிலை இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது போன்ற நிலைதான் அன்றைக்கு ஆரம்பத்தில் அந்த கலிபா அந்த இஸ்லாமிய மன்னர்களுடைய ஆட்சியிலே நடந்தது. மக்களை தங்களின்பால் சிந்திக்க வைத்துவிடக் கூடாது. அதனால் தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை மிகைப்படுத்தப்பட்டு குறைகள் பெரிதாகி அது புரட்சி ஏற்பட்டு விடக்கூடாது, ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னை சார்ந்த மக்களுக்கு இனிப்பை ஊட்டி அவர்களை விஷமான நடவடிக்கைகளை இறக்க வைத்தார்கள். அதனால் ஏற்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள், இது போன்ற கொண்டாட்டங்கள், அந்த கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அன்றைக்கு அவுலியாக்கள் என்ற பேரில் பெரும்பாலான மார்க்க அறிஞர்களை பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு என்ன செய்ய, அன்றைக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. மௌலிதா உண்டாக்குனாங்க, மீலாத உண்டாக்குனாங்க. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் மௌலிது மீலாது நடக்குது. அடுத்த மாசம் மொஹிதினத்துக்கான ஜீலானி, அதுக்கு அடுத்த மாசம் நாகூர் ஆண்டவர்கள் என்று ஊருக்கு ஊரு யார் யாரெல்லாம் பெரிய மனுஷனா இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் பேர்களையும் கொண்டாட்டங்கள் நடத்தி அந்த கொண்டாட்டங்களின் பாலே மக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சிந்தனை வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுதான் இஸ்லாம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் இப்படித்தான் இருக்கும், உண்மையான இஸ்லாம், தூய்மையான இஸ்லாம் இதுதான் என்று சொல்வதற்கு இடமில்லாமல் போய்விட்டது. நம்முடைய உள்ளங்கள், ஈமானிய நெஞ்சங்கள் இறை இல்லத்தை விட்டு தூரமாகி இருக்கிறது. அதன் காரணமாக இஸ்லாம் அல்லாத விஷங்கள், நச்சு கருத்துக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் போர்வையிலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்களோ, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நான் இங்கே பேசவில்லை. எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில எதையெல்லாம் தவறு என்று சொல்லப்பட்டதோ அத்தனையுமே இன்றைக்கு இஸ்லாமிய உலகில நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது செய்வது தவறில்லை என்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மௌலிது, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல யாரோ ஒருவர் எழுதியது. அந்த மௌலிதிலே ஸலவாத்து சொல்வதற்கு தூண்டுவதற்கு ஏதாவது வாசகங்கள் இருக்கிறதா? ஆனால் என்ன செய்கிறோம், நாம் அதை பிரதானப்படுத்தி ஓதி கொண்டிருக்கிறோம். அதற்கு பூ மாலைகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம், கொடியேற்றி கொண்டிருக்கிறோம், கொடியில பூவை தூக்கி போடுறோம். அந்த பூவை எடுத்து நம்முடைய கண்களில ஒற்றிக்கொண்டு வீட்டில பெட்டியில கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது காய காய அந்த பூவை எடுத்து முத்தமிடக்கூடியவர்களாக நம்முடைய சிந்தனைகள் பூராம அந்த காய்ந்த பூவிலே இருக்கக்கூடிய அளவுக்கு. அது போன்று பிள்ளை பேரற்றவர்கள் அந்த மௌலிது மஜ்லிஸ்களில போய் தொட்டியை, பூ மாலையினால் தொட்டியை உண்டாக்கி தொட்டியை கட்டிவிட்டு வருகிறார்கள். அவர்கள் மரத்தடியில கட்டி கொண்டிருப்பார்களே, அவர்கள் மரத்தடியில கட்டி கொண்டிருப்பார்களே, அதே போன்று நம்மவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மௌலிதுல இது போன்ற பூந்தொட்டிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தர்றானா அல்லது யார் தர்றாங்கிற ஒரு கேள்விக்கு இடம் இல்லாம இந்த தொட்டியை கட்டியாச்சுன்னா அடுத்த வருஷம் பிள்ளையோட தாயும் பிள்ளையுமா இதே மஜ்லிஸுக்கு வந்து நிற்பன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டப்பட்டு அவர்களை வழிகாட்டின்பால் கொண்டு போகக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உருவாக்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன வசனத்தை நமக்கு நினைவுறுத்தினார்கள். வன்னவுல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹ். அற்புதமான அனைத்து அநியாயங்களையும் அனைத்து மார்க்க ரீதியான முரண்பாடுகளையும் விட்டொழிக்க வைக்கக்கூடியதாக ஒரே வாசகம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே இந்த பள்ளிவாசல் உரித்தானது, அவனை மட்டுமே அழைக்க வேண்டும், வேறு யாரையுமே அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலுக்கு உங்களுடைய வருகை அதிகமாகும் பொழுது சமுதாயத்தினுடைய உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்பால், அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் இருக்கும் என்பதுதான் இதற்கு காரணம். வேறு எந்த ஒரு மஜ்லிஸிற்கும் தினசரி 5 நேரம் வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு தரப்படவில்லை. சமுதாய ஒற்றுமை பள்ளிவாசல் மூலமாக காட்டப்படுகிறது. சமுதாயத்துடைய சிந்தனை பள்ளிவாசல் மூலமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள்
அழிவுகள் அல்லது நாசங்கள் போன்றவைகள் பிற பகுதியிலே நம்முடைய சமுதாயம் படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அவைகளை இந்த பள்ளிவாசல் மூலமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. தினசரி 5 நேர தொழுகைகள் மூலமாக உங்களை கூட்டத்தை கொண்டு வந்து இங்கே காட்டும் பொழுது அந்த 5 நேர தொழுகை தவிர வாரத்திற்கு ஒரு தடவை ஜும்மா என்ற பெயரில இது போன்ற கூட்டத்தை ஏற்படுத்தி அங்கே பிரச்சாரத்தை முக்கியமாக 2 ரக்காத்துகளை குறைத்து 2 ரக்காத்து ஜும்மாவுக்கு 2 ரக்காத்து ஃபுத்பாவுக்கு என்ற பெயரில ஃபுத்பாவை தந்து சமுதாயத்துடைய அந்த ஒரு வாரத்து பிரச்சனைகளை பேசுவதற்கு தூண்டப்படுகிறது என்பதையெல்லாம் அப்படியே அடுக்கி வைத்துக் கொண்டு வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் பவித்திரமானதாக, பண்புள்ள ஒரு சமுதாயமாக, பக்குவப்பட்ட ஒரு சமுதாயமாக, மார்க்க நெறி மீறாத ஒரு சமுதாயமாக, குர்ஆன் ஹதீஸிற்கு உட்பட்ட ஒரு சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்கு பள்ளிவாசல் இன்றைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாமோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசலை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அப்புறப்படுத்த வேண்டிய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு பள்ளிவாசல்களை நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலை புனிதம் அதனால் வீணாகி கொண்டிருக்கிறது. புனிதமிக்க இடம் பாழ்பட்ட ஒரு இடமாக, அனாச்சாரங்கள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக, போட்டிக்குரிய ஒரு இடமாக, கலாச்சார சீரழிவுக்குரிய ஒரு காரணமாக பள்ளிவாசல்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்விடையார்களே, பள்ளிவாசல்களை அதற்கு உரிய முறையிலே பேணுவோம். பள்ளிவாசல்களை அதற்கு உரிய முறையில கொண்டாடுவோம். பள்ளிவாசல்களில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை பற்றி அக்கறைப்படுவோம். பள்ளிவாசல்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் பள்ளிவாசல் மூலமாக நாம் செய்வோம். அதன் மூலமாக நாம் நன்மை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 பேர் நிழல்களற்ற அந்த மறுமை நாளை, விசாரணைக்குரிய நாளையில, நிழல்களற்ற அந்த நாளையில 7 நபர்களுக்கு மட்டும் இறைவன் நிழல் அளிப்பான். இறைவன் நிழல் அளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த 7 பேர்ல ஒருவராக சொல்லும் பொழுது, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளிவாசல்களோடு தொடர்புடையதாகவே இருந்து கொண்டிருக்கும் என்று சான்று கூறுகிறார்கள். 7 பேர்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. நான் பள்ளிவாசல்களை பற்றி முதல் உரையில கூறினேன். பள்ளிவாசல்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அது பயன்படுத்தப்படக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை சுருக்கமாக சொன்னோம். பள்ளிவாசலுடைய நோக்கங்கள் மாறக்கூடிய சமயத்தில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை சொன்னோம். இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொன்மொழி அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளிவாசல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இவன் நேரடியாக எங்க இருப்பான்? அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பான், வெற்றிக்குரிய மனிதனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட ஒரு சிறிய வார்த்தையில நாம் வேறு ஒரு செய்தியை நாம் கொண்டு வர முடியாது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, காலையிலும் மாலையிலும் யார் பள்ளிவாசலோடு சென்று வந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆஅத்தல்லாஹு லஹு நுஸுலன் ஃபில் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில ஒரு பெரிய தங்குமிடத்தை, ஒரு மாளிகையை நமக்கு என்ன செய்யறான்? உருவாக்கி தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிம்களே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்விடையார்களே, இவைகள் எல்லாம் பள்ளிவாசலோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகளை பற்றி சொல்லி காட்டக்கூடிய செய்திகள். வல்ல இறைவன் அத்தகைய தொடர்புடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.